கீழ் ஜாதிக்காரன் என் அக்காவை லவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்ண தெரிஞ்ச உனக்கு ஏன் அவங்க அக்காவை தான் சேர்த்து லவ் பண்ணாங்க? அப்ப ஏன் அவங்கள கொலை பண்ண தெரியல? இங்க நான் கொலை பண்றத மோட்டிவேட் பண்ணல. பட் அப்படி ஒரு ஜாதி வெறின்னு ஒண்ணு இருக்குன்னா, அப்ப நீ இதையும் பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணல? தூத்துக்குடியை சேர்ந்தா கவினோட ஆணவ கொலையை பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். ஒரு பையன் 12 LPA வேலை பார்க்குறான். ஃபேமிலி வெல் செட்டில். அப்பா அம்மாவும் நல்ல ஒர்க்கில் தான் இருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு பையன் இருந்தாங்க. இதுக்கு ஈக்குவலாக தான் அந்த பொண்ணும். அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸும் இவனுக்கு ஈக்குவலாக தான் இருக்கு. ஆனாலும் இருந்தாலும் எப்படின்னா ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா கேஸ்ட். அவன் லோவர் கேஸ்ட், நான் அப்பர் கேஸ்ட். இதனால எப்படின்னா அந்த பொண்ணோட தம்பி, பார்த்துக்கோங்க தம்பி, அந்த பையன் எப்படின்னா இவன் அருவாவால் வெட்டி கொண்டிருக்கான். நினைச்சு பா, அருவாவால வெட்டி கொல்ற அளவுக்கு ஒருத்தனுக்கு ஜாதி வெறி இருக்குன்னா அப்ப அவனை எப்படி வளர்த்துருப்பானுங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல எப்படின்னா 2 பேருமே எப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. பையனே இந்த ரேஞ்சுனா அப்ப அப்பா அம்மா என்ன ரேஞ்சில் இருந்து அந்த போஸ்டிங்ல எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பானுங்க பாருங்க. நினைச்சு பாருங்க, ஒரு லோவர் கேஸ்ட்ல உள்ளவன் அங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரானா அப்போ அவனுக்கு எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பான். அந்த கவினோட அப்பா வைக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, என் பையனை கொண்டுட்ட, அப்போ ஏன் உன் பொண்ணை மட்டும் கொள்ளல? கரெக்டாக தான், அவர் கேட்குறது கரெக்டாக தான். 2 பேரும் தான் லவ் பண்ணியிருக்கான். ஒரு பையன் மட்டும் லவ் பண்ணால் சரின்னு சொல்லலாம். அந்த பொண்ணும் என்ன லவ் பண்ணியிருக்கு. அப்புறம் இருக்கும்போது ஏன் அந்த பொண்ணை மட்டும் நீங்கள் சேஃபாக பாதுகாக்கணும்? நீங்கள் என்ன நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஸோ நீ அவன் செத்தான், அவன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ். எப்படி நேரம் எப்படின்னா ராஜா மாதிரி உள்ள உட்காந்துருப்பான். அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸில் பார்ப்போம், பாத்ரூமில் தடுக்கி விழுந்து கைகால் உடைப்பு, நடந்து செல்லும்போது தடுக்கி விழுந்து கைகால் உடைப்புன்ட்டு. எங்க இதில் வர சொல்லுங்க பார்ப்போம். ஏன் ஒரு குண்டூசி கீறி இருக்கான்னு பாருங்க பார்ப்போம்.